பாடுறேன்னு எல்லாரும் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, டொக்கு 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 டொக்குன்னு எப்படி சவுண்ட் வருது தெரியுதா? இங்க ஏதோ கார்பெண்டர் ஒர்க் நடக்குது. அதனால தான் நேற்று கூட கழுத்தை எடுக்கவே முடியல தெரியுமா? இது நம்மளோட 200 எபிசோட். நம்மலாம் செலிப்ரேட் பண்ணுவோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம்னு நிறைய நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்ன செய்யறது, இந்த சத்தத்தில் வீடியோ ரொம்பவே எடுக்க முடியல. எங்கள் அம்மா கொஞ்சமாக தான் எடுத்து போட்டிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் பாடுங்கன்னு. எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பாடுங்க. இது மகா கொஞ்சானுக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவு. இது 200வது எபிசோட். காதலில் விழுந்தேன். நிறைய செலிப்ரேட் பண்ணணும், பெருசாக எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணி வீடியோவே ஒழுங்காகவே எடுக்க முடியல. ஏதோ கொஞ்சம் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்பி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சரியா? யார் மேலே காதலில் விழுந்திருப்பான்னு தெரியலையே. அப்பாவா இருக்குமா அம்மாவா இருக்குமா தெரியல. கேட்டுட்டு அப்புறமா சொல்கிறேன். சரியா? இது 200வது எபிசோட். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே? வாண்டு வாண்டு வாய் ரொம்ப தண்டி கொழுப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் மகாக்கும் ஜானுக்கும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது நம்மோட 200வது எபிசோட் காதலில் விழுந்தேன். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா உடவோட அம்மாவோட பக்திக்கு அளவே இல்லாமல் போட்டு நீ பேசாம ஒரு சாமி பட்டை வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வேண்டியதானே? அப்படிதான் நினைக்கிறேன். அதுவும் வேண்டாங்கிறா. எங்க அம்மா பார்த்தா ஆடு ஆடுன்னு ஆடுன்னு பயப்படுறாளோ என்னவோ. என்னப்பா இது? யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கும்பிட்டுட்டு போறாங்க. அதுக்கு எதுக்கு ஆட்சி ஆசனம்? இப்பா அம்மா ஹிந்து தானே, நீ கிறிஸ்டியனு. அம்மா ஹிந்து, அம்மாக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போட்டோன்னு விட வேண்டியதானே? அதுதான் நானும் அம்மா கிட்ட சொல்றேன். இவதான் நல்ல மாமியால பார்த்த உடனே பயப்படுறாளே. நான் பேசும்போது இவ அமைதியா இருந்தாலே போதும். ஆனா பேசவும் விட மாட்டேங்கிறா, படாத படும் படுத்துறா. எங்கே வீட்டுக்குள்ளலாம் சாமியை கொண்டு வர வேண்டாம், மனசுக்குள்ள இருந்தா போதுங்கிறா. பின்ன என்ன செய்ய சொல்ற? பாவம்பா அம்மா. இங்க பாரு, என்ன கும்பிடுனே தெரியாம கும்பிட்டுட்டு இருக்குமா இருக்கும். எம்பூட்டு நேரம் கும்பிடுது. முன்னாடிலாம் அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு நீ தான் சொல்லியிருக்க. இப்போ நீ அதை கூட்டிட்டு போக வேண்டியதானப்பா? அடியே, நானா கூட்டிட்டு போக மாட்டேங்கிறேன். இங்க பாரு, முந்தா நாள் கூட கூட்டிட்டு போனா கோயிலுக்கு வெளியவே நின்னு சாமி கும்பிட்டாச்சு. அதுவும் இப்ப என் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றா. அப்போ ஏதாவது வேணும்னா மட்டும் தான் சாமி கும்பிடணுமாப்பா? எதுவும் வேண்டாம்னா சாமி கும்பிட வேண்டாமா? அப்படியா? சொல்லுப்பா. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம். என்ன செய்யறது? இங்க பாரு, பர்த்டே ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம் சொன்னா உங்க அம்மா மணிக்கணக்குல வேண்டிக்கிட்டு இருக்காளே, என்ன வேண்டான்னு கண்ணு முடிச்ச பிறகு கேட்போம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்டாலே அடிக்க வருவா. சாமியே நேர்ல வந்தாதான் முடிப்பா போல இருக்கு. அடியே, அப்பாவுக்கும் மகளுக்கும் என்ன கண்டா எப்படி இருக்கு? ஏய், கொஞ்ச நேரம் சாமி கும்பிட விடுறீங்களா? 2 பேரும் வாய்க்கு வந்ததெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் சொல்ற, 1.5 மணி நேரம் ஆயிட்டு தெரியுமா? நானும் அப்பாவும் செடி எழும்புவோன்னு பார்த்தா எழும்பவே மாட்டேங்க. ஆமா மேடம், என்னதான் வேண்டுதல் வச்சிருந்தீங்க? இம்பட்டு நேரம் சொன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம்ல. அதெல்லாம் சீக்ரெட். ப்ளீஸ் மம்மி, சொல்லு மம்மி. அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கிளம்புங்க, டைம் ஆயிட்டல. இப்ப மட்டும் உங்களுக்கு டைம் ஆகலையாக்கும்? அம்மா, நீ என்ன வேண்டுதல் பண்ணிருப்பன்னு நான் சொல்லட்டா? சொல்லுமா. நெடி, என்ன நக்கலா? நக்கல் இல்ல, விக்கல் இல்ல. நீ என்ன வேண்டுதல் பண்ணிருப்ப தெரியுமா? ருக்கு கூடிய சீக்கிரம் மாடணும், அவ பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும், ஏன் அவளுக்கு எந்த கடிதலும் வரக்கூடாது, எங்க குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், ஜேம்ஸ் வாழ்க்கை நல்லா எடுக்கணும் அப்படின்னு வேண்டுதல் பண்ணிருப்ப. அப்படித்தானே? என்னடி முழிக்கிற? என் மக சொல்றது சரிதானே? நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அப்போ அப்படிதான் வேண்டுதல் பண்ணிருக்க. அதான் முகத்துல தெளிவா தெரியுதே. சரி சரி, சீக்கிரமா கிளம்பு. இப்ப பாரு, நாங்களாம் 10 மினிட்ஸ்ல இங்க இருப்போம். நீ எப்படி கிளம்புறேன்னு பாக்குறேன். அடியே, என்ன சரி கிட்ட போறேன்னு நாங்க 2 பேரும் ஆவலா பாத்துட்டு இருக்கோம். என்ன சில கட்டுவாங்க? என்கிட்ட இருக்கிறதா கட்டுவாங்க. என்னமோ அப்பா சேலையே வாங்கி தர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதான் டன் கணக்குல வச்சிருக்கிறல்ல, நீ என்னத்தை கட்டுறன்னு நாங்க பாக்கணும். சீக்கிரம் போமா. பாயடி, இப்ப வர. இப்போ பார்த்து போ, அம்மா சூப்பரா சேலை கட்டிட்டு வந்துட்டு போகுது. யாரு? உங்க அம்மா. இப்ப பாரு எப்படி வர்றான்னு. ஏன்பா அம்மா நல்ல செடியாவே கட்டாதா? உங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கட்ட மாட்டா. இப்ப பாரு, கோயிலுக்கு போற மாதிரி கட்டிட்டு வருவா. பட்டு சரி கட்டிட்டு வருவாளம்மா. அம்மா சொல்லுப்பா. அம்மா அம்மா. நீ சொன்னதே கரெக்ட் தான்ப்பா. ஏமா இங்க நேரா திரும்பு.
எதுக்குடி இப்ப என்ன பிரச்சனை? என்ன எதுக்குடி சிரிக்கிற? ஏய், என்னை பார்த்து எதுக்கு சிரிக்கிற? 2 பேரும் சேர்ந்து ஏதோ சொல்லியிருக்கியே, அதான் என்னை பார்த்து சிரிக்க, அப்படித்தானே? அதுல நீ இங்க திரும்ப இப்போ நீ சொன்னது சரிதான்பா. ஏங்க என்னை பத்தி நெக்கல சிரிக்கிறா? என்ன சொன்னீங்க? இந்த சரி நல்லா இல்லையா? இதை தானே கட்ட போறேன்னு முந்தா நாளே சொன்னேன், நீங்க சரின்னு சொன்னீங்க. ஐயோ மகா, இது கோயிலுக்கு கட்டுற மாதிரி இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டிலலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சேலை தான் கட்டுவோம் தெரியுமா? நீங்கள் என்னென்னா ஃபங்க்ஷனுக்கு வேறு, இதுக்கு வேறு, அதுக்கு வேறுன்னு சொல்கிறீங்க. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே, பட்டு சேலை தானே கட்டுவாங்க. ஐயோ மம்மி, ஃபங்க்ஷனுக்கு ட்ரெண்டிங்காக கட்டணும். இப்போ ருக்கு மம்மி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஏ வாளு, அவள் உனக்கு மம்மி எப்படி தானே? போ அவகிட்டே போய் கொஞ்சம். ஐயோ, அவள் மம்மி நீ அம்மா, சரியா? சும்மா கோச்சுக்காத. ஏன் மம்மி உனக்கு போடாம லைட்டா எட்டி பாக்குதா? ஆமாடி, எட்டி பாக்குது. 4 வருஷம் உன்னை நீ பிரிச்சு வச்சிருந்தல்ல, அதான். ஐயோ, 4 வருஷம் ஆனாலும் சரி, இனிமே 400 வருஷம் ஆனாலும் சரி, நீ தான் என் அம்மா, சரியா? ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறீங்க. இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எப்படி வரேன்னு பாருங்க. பாப்போம் பாப்போம். கிளம்பு மம்மி, டைம் ஆயிட்டு. சரி சரி, போய் சீக்கிரமா கிளம்பு. அது எங்களுக்கு தெரியும். இல்ல அண்ணே, எப்படி எழுதிருக்காங்க பத்தியா? ஹாப்பி பர்த்டே ஜான்சி எஸ்தர் அப்படின்னு. ஆமாடி, 2 பேருக்கும் ஒரே நாள்ல பர்த்டே கொண்டாடணும் சித்தப்பா தான் சொல்லி தெரியுமா? அதான் ஜான்சி எஸ்தர் அப்படின்னு எழுதிருக்காங்க. நான் போய் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குன்னு பார்த்தேன் தெரியுமா? எவ்வளவு சூப்பரா வச்சிருந்தாங்க தெரியுமா? பெரிய கேக்கு, அதுவும் கோல்டு கலர்ல செஞ்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? அதான பார்த்தேன். நீ சாப்பாடு பார்க்கலன்னா தானே அதிசயம். எப்படி உனக்கு மட்டும் காலையில என்னென்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பார்க்க தோணுது. நான் சுத்தி யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு போய் பார்த்தேன் தெரியுமா? இனி ஏம்ல நக்குள் அடிக்கிற? ஃபங்க்ஷன்னால சாப்பாடு தானே மெயின், அதான் நான் போய் பார்த்தேன் தெரியுமா? இல்லாட்டினாலும் இவ போய் சாப்பாடு பார்க்காம இருப்பா. எடி பாட்டி, நீ ஒரு ஆளுன்னு வாங்கிட்ட பேசாம பாரு. என்ன சொல்லணும்? நான் போய் ஜான்சி பாப்பாவும் எஸ்தர் பாப்பாவும் கிளம்பிட்டாங்களான்னு பார்க்க போறேன். அங்க பாருடி, ஜான்சி பாப்பாட்ட யாரோ பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு போய் பாப்போம் வா. சரிண்ணே. அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, இப்படி மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கீங்க. யார் நீங்க? என்ன டேவிட், சௌக்கியமா? அடியே நீ அடி, இது என்னடி பேசும்? ஜாக்குலின் நீ இங்க? அப்ப இது யாரு? உன் வயசே இருந்துச்சுடி, முறைக்காதடி. ஏய் என்னடா நடக்குதுங்க? யாரா இது? டேய் ஐயோ அப்பா சாமி, தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாத. ஏற்கனவே உன் தங்கச்சி முழின்னு முழிக்கிறா. எனக்கு என்னடா தெரியும், அவ சத்த மாதிரி இருந்துச்சு. டேய் ஜேம்ஸா இருக்க போகுதுடா. இவன் சரியில்லை. பின்னாடி இருந்து பார்க்கும்போது நம்ம ஜேம்ஸ் மாதிரி தெரியலையே, ரொம்ப நளினமால தெரியுது. என்னாச்சுங்க? ஆமா இது யாரு? ஏங்க எதுக்கு முகமூடி போட்டிருக்கீங்க? எனக்கு என்னாச்சு ஜாக்குலின்? உங்க தம்பியே நல்லா கேளுங்க, நீ நல்லா சைட் அடிக்காரு. நீ வேற, ஓ சத்த மாதிரி இருந்துச்சுன்னு பேசினா நீ வேற. ஏங்க இப்ப பேசி காட்டுங்களேன். ஏய் நல்லா ரீல் சுத்துறடா. ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க, போட்டா கொடுக்குறீங்க. என்ன ஜாக்குலின் கோவமா? யாருங்க நீங்க? முகத்தை திருப்புங்க. என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ருக்கணி. ருக்கணியே தான். என்ன ரொம்ப தேடுனியா ஜாக்குலின்? ஏன் சத்தத்துல பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஜாக்குலின் ஆச்சரியமா இருக்கா? சில விஷயங்களுக்காக உன்ன மாதிரி பேசி பார்த்தேன், வந்துருச்சு. இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உன்னை யாரும் இங்க வரலன்னு அழுதா? என்னத்தான் இப்படி பேசுறீங்க? ஏன் பொண்ணுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, நான் வராம எப்படி? என்னை யாரு கூட்டிட்டு வந்தான்னு கேளுங்களேன், நீங்களே ஆச்சரியமாயிருவீங்க. இந்த மாதிரி யாராவது இருக்கணும், அவங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்க போறாங்க. இங்க பாருடி, மரியாதையா வெளியே போ. ஐயோ அத்தான், ஐயோ மகா, அப்படியெல்லாம் போக முடியாது. எப்படி போக முடியும்? அவங்க வந்து சொல்லட்டும், நான் போறேன். மரியாதையா வெளியே போ. உன்னை யார் இங்க வர சொன்னது? சொல்லணுமா? இப்ப சொல்ல மாட்டேன், நாளைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு சொல்றேன், சரியா? இங்க பாரு, உன்னை வேற யார் கூட்டிட்டு வந்திருப்பா? ஜேம்ஸ் கூட்டிட்டு வந்திருக்க போறான். நாங்க ஜேம்ஸ் கிட்ட பேசிக்கிறோம், நீ மரியாதையா வெளியே போ. விட்டு ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டிச்சான். நீ எங்க வீட்டு மருமக மட்டும்தான், இத நீ பேசக்கூடாது. நான் அந்த வீட்டுக்கே மருமக. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காத. உன்னை இங்க யாருக்கும் பார்க்கவே பிடிக்கல. மரியாதையா வெளியே போ. இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? எதுக்கு வந்த? இது என்னடி துணிமணி? நாகரிகங்க பேர்ல ஜாக்கெட்டே இல்லாம
இப்படி போட்டுட்டு வந்திருக்க? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாது? ஏமா இப்ப உனக்கு எது பிரச்சனை? நான் இங்க வந்தது பிரச்சனையா இல்ல நான் ஜாக்கெட் போடாதது பிரச்சனையா? உன்னை யார் இங்க வர சொன்னாலும் சொன்னேன். உன்னை யார் ஜெயில இருந்து வெளியே விட்டது? மரியாதையா இங்க இருந்து போ. உன்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்கல. ஓ, அப்ப என்ன பிடிக்காததான் பிரச்சனை அப்படித்தானே? என்ன பிடிச்சவங்க கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். அப்படி யாரடி உன்னை கூப்பிட்டா? யாரு கூப்பிட்டா? அந்த மோத்தை இங்க கொஞ்சம் காட்ட சொல்லு. அப்படியே அடுப்பத்தில வச்சு வரட்டு வரட்டுன்னு வரட்டி போடுதே. என்ன சம்பந்தி, இது பிரச்சனையா? ஓ, ருக்குவே நீங்க தான் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படித்தானே? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தைரியத்துல அவளை வெளியே கூட்டு வந்தீங்க? என்னம்மா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? வழக்கமா பார்க்க போனா இத நீங்க பண்ணிருக்கணும். அவ உங்க பொண்ணு தானே. நான் வெளியே கூட்டிட்டு வந்தேனா அதுக்கு அர்த்தம் இருக்கு. அவ பொண்ணுக்கு பிறந்த நாள், அவ இல்லாம எப்படி? ஏமா இப்படி இருக்கீங்க? என்னம்மா இது? ஏமா அவ என்ன காரியம்லாம் பண்ணிருக்கா? அப்போ நீங்க அவளை மன்னிச்சிட்டீங்க அப்படித்தானே? இது ஜாக்லின், அவங்க எதுக்காக பண்றாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. எனக்கு எதிராக பண்ணணுங்கிறதுக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான். உனக்கு எதிராக பண்றனா? உனக்கு எதிரா பண்றதுக்கு நான் யாருமா? உன் தங்கச்சியே உனக்கு எதிராக தான் இருந்தா. என்ன சொல்ற? மறந்துட்டா? இங்க பாரு, நீ முதல்ல வீட்டுல எப்படி நடந்துக்கிறன்னு மனசறிஞ்சு சொல்லு. அப்புறம் யாரு எதிரா இருக்காங்கன்னு பார்க்கலாம். சம்பந்தியம்மா, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும்னா இவ இங்க இருக்க கூடாது. ஏமா, நான் இருக்கிறது தான் உனக்கு பிரச்சனையா இல்ல நான் இப்படி இருக்கிறது பிரச்சனையா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு பிறந்த நாள், நான் இல்லாம எப்படி? அப்போ என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். இங்க பாருடி, ஆணவத்துல ஆடாத. உன்னால குழந்தைய ஒழுங்காவே வளர்க்க முடியாது. ஏன் குழந்தைய கடத்தி கொண்டு போய் வச்சவதானே நீ? நீ பாதி நாள் ஜெயில தான் கடி திம்ப. உன்கிட்ட எப்படி குழந்தை வளரும்? என்ன மகா பேசுற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? ஓ பிள்ளைய நான் கடத்தினேன் சரி, ஏன் பிள்ளை என்கிட்ட வளரக்கூடாதுங்கிற? அப்போ என் பிள்ளை மட்டும் உன்கிட்ட வளரலாமா? அதுக்கு பேர் என்னது? நான் தூக்கிட்டு போனா அது கடத்துறது. ஆனா நீ ஏன் பிள்ளைய வளர்த்தா அதுக்கு பேர் என்னது சொல்லு. இங்க பாருடி, உன்னை கண்டாலே எங்க எல்லாருக்கும் எரிச்சலா வருது. என்ன நினைச்சுக்கிட்டு நீ இங்க வந்தியோ தெரியாது. உன் கூட இருக்கிறவங்க என்ன காரணத்துக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாங்களோ தெரியல. ஆனா நீ நடந்துக்கிற முறையும் சரியில்லை. நீ இன்னும் அவஸ்தை மட்டும் படுவ, அது எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னை பெத்தவனா என் சாபத்தை வாங்கி கட்டிக்காத. மரியாதையா வெளியே போ. என்ன சம்மந்தி, சொல்லாம சொல்றீங்க? என்னதான் சொல்றீங்களா? என்ன சம்மந்தி நீங்க எப்படி பேசுறீங்க? குழந்தையோட அம்மாவா? அவ அந்த பிறந்த நாள்ல இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? வேற என்ன? என்ன எல்லாரும் குத்தமாவே சொல்றீங்க? ஓய மூடு. யார கேட்டுட்டு அவளை இங்க கூட்டிட்டு வரணுமா? எங்களை கேட்டிருக்கணும் டி. என்ன கேட்டிருக்கணும்? அதுவும் இல்லாம அவளை கட்டின புருஷன் நம்ம வீட்டுல தானே இருக்கான். அவனை கேட்டிருக்கணும். நீ உன் இஷ்டத்துக்கு அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டு பேச்சா பேசுற. என்னப்பா, என்ன பழக்கம் இது? அம்மாவை கைய ஓங்கி அடிக்கிறீங்க. அவளை நான் தான் கூட்டிட்டு வர சொல்லி அம்மாவை அனுப்பினேன். என்னடா ஜேம்ஸ், என்ன நடக்குது இங்க? டேய், அவ சரியானவ கிடையாது. அவ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவ உன் அண்ணன் குழந்தைய கடத்தினவ. அவளை எப்படி வீட்டுக்குள்ள சேர்க்க சொன்ன? டேய், நீ தானே அவளை வெறுத்து ஒதுக்குன. இப்ப நீ எப்படிடா? எனக்கு புரியல. சும்மா இருங்கப்பா, எதையாவது பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. அவ ஏன் பொண்டாட்டி? ஏன் அம்மாவும் தான் தப்பு பண்ணாங்க. அம்மாவை நீங்க மன்னிக்கல, அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல. என்னப்பா, எனக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? என்னடா ஜான், என்ன பேசுறான் இவன்? இங்கப்பா, எதுவும் பேச வேண்டாம். இப்ப விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். நீங்க பழனி குடும்பத்தை ரெண்டாக்க ஆரம்பிச்சுட்டு இதுல அழிய போறது நீதான். அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானம்மா? இப்ப சந்தோஷம் தானே? நீங்க பிறந்த நாள் விழாவை கொண்டாடுங்க. நான் அப்பா கூட வீட்லயே கொண்டாடிக்கிறேன். வா மகா, போலாம். அத்தை வாங்க. நீ இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? ஏங்க வாங்க. ஜேம்ஸ், பாம்புக்கு பால் பாக்குற, அது உன்னை கொத்தாம கூடாதுன்னு புரிஞ்சுக்கோ. அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. வாடா. இனி நமக்கு இங்க என்ன வேலை? கிளம்புங்கம்மா, போவோம். இங்க பாருடி, கூடிய சீக்கிரம் நீ அழியத்தான் போற. நீ மட்டும் இல்ல, உன் கூட சேர்ந்து ஆடுறவங்க
அத்தனை பேரும் அழியத்தான் போறாங்க. உங்க எல்லாருக்கும் அழிவு காலம் நெருங்கிட்டு. ரொம்ப சந்தோஷம். அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப கிளம்புறியா?